Hi viewers, this video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நான் இப்போ தேங்காய் சோறு ஆக்கினேன், அதை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இந்த சோறு நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயத்தை வதக்கிட்டு ரம்ப இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரம்ப இலையும் சேர்த்து வதக்கணும். ரம்ப இலை நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால், நான் 1 கிலோ அரிசி எடுத்தேன். நாங்கள் ஒன்றுக்கு 2.25 அளவு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றினேன். தேங்காய் பால் ஊற்றின வீடியோ அது ஸ்கிப் ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா ஒரு லேசாக கொதி வர போகும்போது அரிசியை நல்லா கழுவி சாப்பாட்டு அரிசி தான் இது, பாஸ்மதி அரிசிலாம் இல்லை. கழுவி அந்த தேங்காய் பாலில் ஊற்றிடணும். அரிசியை கொட்டிட்டு நல்லா கொதி வரும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதை ஆஃப் ஆகி மூடி போட்டோம்னா அது சோறு நல்லா வெந்து வந்துடும். அழகாக உதிரி உதிரியாக நல்லா தேங்காய் சோறு நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. அதுக்கு காம்பினேஷனாக நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பழமும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கின பிறகு காய்கறி கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் 3 காயும் நான் சேர்த்தேன். அந்த 3 காயையும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஓரளவு வதக்கி வெந்த பிறகு கருவாட்டில் தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் மசாலா கரைச்சி குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி ஊற்றி அந்த காய்கறி கலவையில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கருவாடையும் அதில் போட்டுறணும். கருவாடையும் போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரவும் புளி ஊற்றணும். ஃபஸ்ட்டே புளி ஊற்றினோம்னா காய் நல்லா வேகாது. அதனால் கடைசியாக புளியும் தேங்காய் பாலும் ஊற்றி ஒரு கொதி வந்ததோடு அந்த புளி அந்த காய்கறியெல்லாம் சேர்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததோடு அமர்த்திடணும். நல்லா கருவாட்டு குழம்பு ரெடி.